உங்களுக்கு நாஞ்சிலிஜனுக்கு அந்த ஒரு பழக்கம் ஏற்பட்டது? 2013 நான் சென்னைக்கு வந்த புதுசு. சென்னையில் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு நல்ல ஒரு நட்புனா இவன் ஒருத்தன் தான். 2019 தங்கச்சி கல்யாணம்ன்றான். கொஞ்சம் காசு தேவைப்படுது, அப்போ கொஞ்சம் காசு தரேன். என்னோட தப்பு என்னன்னா எனக்கு ப்ரூஃப் எதுவும் நான் ரெடி பண்ணல. எவ்வளவு கொடுக்கணும் மொத்தமா? அவங்க 2 லட்ச ரூபா வரைக்கும் தரணும். ஓகே, இப்போ நீங்க ஒரு கேஸ் கொடுக்குறீங்க, ஒரு 3 நாள் தள்ளி போய் பார்க்கறோம்னா ஒரு 2 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வைஷு ஒரு கேஸ் கொடுக்குறாங்க இதே மாதிரி. அதான் எனக்கும் தெரியல. இவன் வைஷு கூட சுத்துறது, நானும் அவ கூட பேசியிருக்கேன், நல்ல ஒரு ஃப்ரெண்டு. அப்போ வைஷுக்கு பணம் கொடுத்தது உங்களுக்கு தெரியாது? வைஷுவை ஏமாத்துனதோ இல்ல வைஷு இல்ல எல்லாம் ஒன்னா தானே சுத்திட்டு இருக்காங்க, எனக்கு தெரியாது. இல்ல அதான் இப்போ உங்களையும் அவர் வந்து பணம் கொடுத்து ஏமாத்திருக்காரா? இப்போ ஏன்னா இப்போ உங்க 2 பேர் பேரையும் சொல்லி தானே அவங்க 2 பேரும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாங்க, இந்த மாதிரி வியாபாரம். எனக்கு இப்ப என்ன டவுட் வருதுன்னா, சூரியதேவி இவன் காசு கொடுத்து உருவாக்கி இருக்கான்னு காசானா நீ அவன்கிட்ட கேட்டுப்போ அடிச்சுக்கோ புடிச்சுக்கொடி என்னையாண்டி இழுக்கிறீங்க. இதுல அவன் ஃப்ராடு. டிவிக்கு யாரோ மினிஸ்டர் இருக்காங்களா, எம்எல்ஏ இருக்காங்களா, பேர் வச்சு சொல்றான். எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம், எனக்கு பயமா இருக்கு, எனக்கு எதனா ஆயிடுமா. இப்படி நான் தான் இந்த வார்த்தையை சொல்லணும், அது உன் புருஷனாச்சு. போனா போதுன்னு அமைதியா இருக்கேன் சூர்யா. வேண்டாம், வாய திறந்தான்னு வச்சுக்கேன். உள்ள போயிட்டு வெளியே வந்தான்ல, வந்துட்டு எல்லா பேட்டி கொடுக்குற அந்த நேரத்துல நீ வந்து உன் மேல நான் அஃபேரா இருந்தேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டு நீங்க சொல்லலாமா? கேமரா முன்னாடி என்ன வேணாலும் நீங்க பேசிட்டு போலாமா? கரெக்டா அந்த டயத்துல வந்து என் தம்பி என் புருஷனை வந்து என்னை வீட்டுக்குள்ள வந்து என்னை அடிச்சு, ஏன்னா என் வீடு ரொம்ப மோசமான ஃபேமிலி அது சொல்ல போனா. அதனால தான் இந்த ஒரு 5 வருஷமா நான் வந்து மீடியாக்குள்ள அவ்வளவோ எதுவுமே. நாஞ்சிலிஜன் பர்சனல் லைஃப்ல எப்படி இருப்பாரு? பெண்கள் சார்ந்தோ இல்ல இந்த மாதிரியான விஷயத்துல? அவனை சுத்தி எப்பவும் பொண்ணுங்க தான் இருக்கும். அது நான் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். மாலை வேற போட்டுருது. அவனோட ஹார்ட் டிஸ்கை நீங்க வாங்கி உட்காந்து ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனாயிரம் போட்டோ இருக்குன்னு தெரியாது. அவன் வந்து எல்லாமே பிளாக்மெயில் பண்ணா, இது இப்ப வேற கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சரௌண்டிங் வந்துருச்சு, நம்மளுக்கு ஆள் சப்போர்ட் இருக்குன்றப்ப, போலீஸ் சப்போர்ட் இருக்கு அப்படின்றப்ப வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு போன் அடிப்பேன், சூர்யா பேசுறேன் விஜி அப்படின்னா போனை கட் பண்ணிட்டு உடனே அந்த நம்பரை பிளாக் பண்ணிடுவான். ஏப்ரல் 14 நிமிஷம் பேசியிருப்பான். நான் 2 வாட்டி மெசேஜ் பண்றேன், எதுவுமே போன் எடுக்கல. இது வந்து என்னால முடியாது அப்படின்றப்ப அதுக்கப்புறம் நான் போட்ட மெசேஜ். சூர்யா தேவி ரவுடிகளோட வீட்டுக்குள்ள பூந்தா, என்னை வந்து அடிச்சிட்டா, ஷூட்டிங்ல நடிக்கிறவங்களை அடிச்சிட்டா, விஷயத்தெல்லாம் உடச்சிட்டான்னு அவன் வீடியோல போட்டிருந்தான். ஆனா அடி வாங்கினது நானு. மக்கள் முன்னாடி ஒரு நாடகம் நடிக்கிறான். தனிப்பட்ட வாழ்க்கையில வந்து இவன் வேற மாதிரி. ஆரர் சேனலுக்கு வணக்கம், நான் உங்கள் அஜித். ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் ஒரு ப்ரெஸ் மீட் வந்து கொடுக்குறாங்க. நாஞ்சில் விஜயன் மேலே மீண்டும் ஒரு வழக்கு, ஏமாத்திட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு பண மோசடி அப்படின்ற மாதிரி ஒரு புகார் வந்து நாஞ்சில் விஜயன் மேலே வைக்கிறாங்க. அதை தொடர்ந்து நிறைய விமர்சனங்களும் வருது. ஸோ நம்ம யாரையோ கூப்பிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நேரடியாக அவங்ககிட்டே பேசிடலாம் அப்படின்றக்காண்டி தான் இன்னைக்கு நம்ம கூட சூர்யா தேவி வந்து இருந்திருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஸோ ஆக்சுவலாக என்னன்னா, அந்த கேஸ் கொடுத்துட்டீங்க, ஒரு பண மோசடி எல்லாம் சொல்லிட்டீங்க. நான் ஸ்டார்டிங்ல இருந்தே போறேன், எப்படி உங்களுக்கு நாஞ்சிலிஜனுக்கு அந்த ஒரு பழக்கம் ஏற்பட்டது? எப்போ ஆரம்பிச்சது அந்த பழக்கம்? 2013 நான் சென்னைக்கு வந்த புதுசு. 12 என் பையன் பிறகுறான். என் பையனுக்கு ஒரு 1.5 வயசு இருக்கும். அப்போ வந்து சென்னையில் வந்து வலசரவாக்கம் கேசவர்த்தினி பேக் சைடு தான் வீடு. அந்த நெசப்பாக்கம் லைன்லாம் வரும். அங்கே நான் வீடு எடுத்து தங்கியிருக்கும்போது, நான் வேலை பார்த்த இடம் வந்து ஒரு ஆஃபீஸில் வந்து ஆஃபீஸையும் வீட்டையும் நான் தான் ஃபுல்லாக வேலை பார்க்குறேன். அந்த வீட்டுக்கு குக்கிங் பண்ணுறது எல்லாமே ஒரு 1 மந்த்லேயே இவன் பழக்கம் ஆகுறான். ஏன்னா அந்த சர்க்கிள்லாம் சினிமா ஃபீல்டில் அவன் ஸ்டார்டிங்கில் இது பண்ணும்போது பக்கத்தில், நான் இருந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தவன் தான். அப்போ வந்து இவன் பேச்சுலராக தான் இருந்தான். சரி, நம்ம ஊர் சைடு நாகர்கோவில் சைடு அப்படின்றப்ப ரொம்ப நல்லா க்ளோஸாக பழகுனா. எங்கள் தாத்தா பாட்டி என் குழந்தைங்களோடலாம் இது பண்ணும்போது நான் இந்த மாதிரி விஜய் டிவியில் பண்ணுறேன், ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அப்போ அவர் அறிமுகமாக. ஆமாம், அவன் ஆல்ரெடி நான் அப்போ என்கிட்ட சொல்லும்போது, நான் ஒரு 4 வருஷமா 3 வருஷமா இங்கே சினி ஃபீல்டில் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் ஆகுறான், பழகுறான். அப்போ தான் அவங்க தம்பி தங்கச்சி அவங்கெல்லாம் ஊரில் இருக்காங்க, அவங்க அப்பா எல்லாருமே. அப்போ அப்படியே அதில் கண்டினியூ பண்ணதான் நான் அங்கே போக, என்னோட வேலை போக மிச்ச டயத்தில் இவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னை ஏவிஎம் ஸ்டுடியோ கூப்பிட்டு போனது, பிரசாந்த் லேப், எல்லா ஸ்டுடியோ, எல்லா இடத்துக்கும் இவன் தான் கூப்பிட்டு போனான். அதுவும் இல்லாமல் இவன் கூட வந்து ஒரு 2-3 ஷோவும் பண்ணியிருக்கேன். விஜய் டிவியில் பண்ணியிருக்கேன், ஜி தமிழ்லையும் பண்ணியிருக்கேன். அதுக்கான எவிடன்ஸ் அவன்கிட்ட நிறையா இருக்குது. அப்போல்லாம் எனக்கு அந்த விவரம் தெரியாது. அவனோட ஹார்ட் டிஸ்கில் நிறைய எல்லா இதுவும் வச்சுருக்கான். அப்போ வந்து நான் அதை டிவியில் வரேன் அப்படின்னா எனக்கு வந்து அப்போ சப்போர்ட் யாரும் இல்லை. இவனை நான் ரொம்ப நம்பினேன். அது அதிகமாக வந்து சாரீ, என்னோட சாரீ அவன் யூஸ் பண்ணால் கொடுப்பேன். இந்த மாதிரி லேடி கெட்ட போடுறேன் அப்படின்றப்ப அவன் கூட வந்து எல்லா சினி ஃபீல்டில் இருக்கிற எல்லாரும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்படியே போயிட்டு இருந்த பழக்கம் தான் இது எல்லாமே. ரொம்ப ஒரு நம்பிக்கையான ஆளு அப்படின்ற மாதிரி நான் நம்பின ஒருத்தன். சென்னையில் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு நல்ல ஒரு நட்புனா இவன் ஒருத்தன் தான்.
ஓகே, அது எப்போ அந்த வந்து பிரச்சனை ஆக ஆரம்பிச்சது அப்போ? இல்லை இடையிலலாம் ஒரு 10 வருஷமா கொரோனாக்கு அந்த 2020 வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அதான் 2019 தங்கச்சி கல்யாணம்ன்றான். அதுக்கு இடையில ஒரு வருஷத்துலேயே வந்து நான் ஊருக்கே திருப்பி போயிட்டேன். என்னால் இருக்க முடியல, கட்டுப்படுத்த என்னால் அந்த வீட்டு செலவு எல்லாத்தையும் ஒரு ஆளாக இருந்து என்னால் இது பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஊருக்கே போயிட்டேன், மறுபடியும் மணப்பாறைக்கே போயிட்டு அங்கே தாத்தா பாட்டி குழந்தைங்களாம் ஸ்கூலில் சேர்த்து விட்டு அங்கேருந்து எதுனா ஒன்றுனா ஃபோன் பண்ணால் நான் வருவேன். அப்போ வரைக்குமே கான்டாக்டில் இருப்பான். இடையில ஈவெண்ட்டு இந்த மாதிரி இங்கே வரேன், திருநெல்வேலி வரேன், மதுரை வரேன் அப்படின்னு சொல்லும்போது நான் அவனை அங்கே போய் பார்ப்பேன். அதே மாதிரி அவன் ஊர் சைடு வரும்போது ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு வர மாதிரி என் வீட்டுக்கு வருவான். நான் சாப்பாடுலாம் ரெடி பண்ணி எல்லாம் வச்சு அந்தளவுக்கு ரொம்ப க்ளோஸாக தான் போனது. அதே டயத்தில் தான் என் தங்கச்சி கல்யாணம் வச்சுருக்கேன். அப்புறம் வீடு எடுத்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். தம்பி இங்கே வேலைக்கு போகிறான், தங்கச்சி வேலைக்கு போகிறான்னா நல்லது விஜி அப்படின்ட்டு நான் சென்னை வந்தேன்னா கன்ஃபார்ம் அவன் வீட்டுக்கு நான் போகாமல் இங்கேருந்து போக மாட்டேன். எப்படினாலும் அவன் வீட்டுக்கு போவேன். அப்படி இருக்கும்போது 2019 கல்யாணம்ன்ட்டு சொல்லி இன்விடேஷன் வைக்கிறான். சரி நான் பார்க்கலான்டா, நான் வந்துரு கண்டிப்பாக மயிலாடுதுறையில் மாப்பிள்ளை ஒரு உனக்கு இங்கேருந்து பக்கம் தானே. அதுக்கப்புறம் மறுநாள் தான் ரிசப்ஷனு. சரின்ட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து மணப்பாறையிலேருந்து நான் என்னோடய காரில் குழந்தைங்கள கூட்டிகிட்டு அவங்க கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் அதான் ஒரு 2 கிஃப்ட்டு பண்ணேன். அது அவனுக்கே தெரியும். கிஃப்ட்டு நமக்கு என்னோட மனசார நான் வந்து ஏதாச்சும் இது பண்ணுறேன்னு போனேன். அங்கே கல்யாணம் முடிஞ்சிச்சு. மறுநாள் வந்து எல்லாம் வேனில் எல்லாருமே போயிட்டாங்க. என்னோட காரில் தான் நாஞ்சில் விஜயன்னு அப்புறம் இன்னொரு 2 பசங்க ஒரு பொண்ணு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு சென்னை வரோம். ரிசப்ஷனும் அட்டன் பண்ணிட்டு அப்படியே ஊருக்கு போகலான்ட்டு பிளான் பண்ணிவிட்டு அங்கே வந்தோம். அந்த டயத்தில் அந்த ரிசப்ஷனுக்குலாம் நல்லா முடிஞ்சிச்சு. அந்த டயத்தில் வந்து கொஞ்சம் காசு தேவைப்படுது. ஸ்டார்டிங்லேருந்தே வந்து இது பண்ணால் மறுநாள் என்கிட்ட சொல்லும்போது நான் சரின்னு கொஞ்சம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நவம்பர் தான் நான் கல்யாணம் நடந்துச்சு. டிசம்பர் ஜனவரி அதுக்கப்புறம் அது ஒரு 2-3 மாதம் அங்கே இருக்கும்போது நான் ஊருக்கு வந்துட்டேன். குழந்தைங்கள வந்து விட்டுட்டு வந்துட்டேன். அப்போ கொஞ்சம் காசு தரேன், கொடுத்துறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் வரேன், அங்கேருந்து கால் பண்ணுறேன், பேசுகிறேன், எப்பவும் போல எல்லாம். இதில் என்ன ஒரு பெரிய என்னோட தப்பு என்னன்னா எனக்கு ப்ரூஃப் எதுவும் நான் ரெடி பண்ணலை. இப்போ நீங்கள் உண்மையானவங்க நம்ம பழக்கம் அப்படின்றப்ப ஏமாற்ற மாட்டான்ற நம்பிக்கையில் தான் நான் வந்து இவ்வளோ தூரம் பண்ணது. அது அவன் வந்து யூஸ் பண்ணிக்கிறான். இப்போ அவனோட யூடியூப் சேனலில் லைட் ஹவுஸ்ன்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு. அதை வந்து அந்த பசங்க வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த இதை அவன் இது பண்ணோன்னே ரொம்ப அழுது மன உளைச்சல் ஆகிட்டான் போல். உடனே நான் வந்தேன், இதெல்லாம் ஒரு இதாடா, மறுபடியும் உனக்கு திறமை இருக்குது. நான் அவ்வளோ இவனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டுக்கு தான் இருந்திருக்கேனே தவிர என்னைக்கும் உனக்கு நான் வந்து இது பண்ணதில்லை. அந்த சில்வர் ப்ளே பட்டன்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன உளைச்சலுக்கும் நீ மறுபடியும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பி, உன்னோட டேலண்ட் இருக்குன்னு சொல்லி மறுபடியும் உன்னை ஓன் பண்ணான். அதே டயத்தில் கொரோனா வந்துருச்சு. ஜனவரி வந்தேன். அங்கே அவனை பார்த்துட்டு இருந்துட்டு ஊருக்கு போகிறேன். மறுபடியும் பிப்ரவரி என் பொண்ணுக்கு பிறந்தனால மார்ச் வந்து என் பையனுக்கு பிறந்தனால எல்லோரும் வந்துருங்க, நான் ஒரு ரெஸ்டாரண்ட் புக் பண்ணுறேன், கேக் வெட்டி எல்லாத்துக்கும் பிரியாணி இது பண்ணிடலாம்டா அப்படின்னு சொல்லும்போது இவனும் வரான். என் பையன் பிறந்த நாளைக்கு வரான். கொரோனா வந்து மார்ச் 24 லாக்டவுன் அன்றைக்கி டேட்டு. இப்போ கூட நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்திங்கன்னா தெரியும். அன்றைக்கி சாயந்தரம் 6 மணிக்குள்ளே எல்லாம் அவங்கவுங்க மாவட்டத்துக்குள்ளே போகணுங்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ இப்போ எப்படி நம்ம திருச்சிக்கு போகிறது அப்படின்ட்டு சரி இங்கே இருந்தலான்ட்டு அவன் வீட்டில் தான் தங்குறேன் குழந்தைங்கள வச்சுட்டு. உடனே கழுத்தில் போட்டிருந்த ட்ரெஸ் நகையை வச்சு ஒரு வீடு பிடிக்கிறேன். ஆன்லைன்லேயே ட்ரெஸ் இதெல்லாமே பொருளெல்லாம் வதங்கிட்டு. ஏன்னா நான் இங்கேருந்து நான் சென்னையிலேருந்து அங்கே வந்தேன்னா என்னை லாக் பண்ணிடுவாங்க, 15 நாள் தனிமைப்படுத்தணும்பாங்க. அதனால் அப்படியே அங்கே இருக்கிற ஒரு நிலமை வந்துருச்சு. அதுக்கடுத்து நல்லா போயிட்டு இருந்துச்சு. அவங்க அப்பா டெய்லி என் வீட்டுக்கு வருவார், நானும் அவன் வீட்டுக்கு வருவேன். ஒரு சேனலில் கூட டப்பிங் கொடுத்துருப்பேன். அப்படியே கொண்டுட்டு வந்தான். வனிதா விஷயம் வந்துச்சு. உடனே எனக்கு இன்டர்வியூ கொடு. அதில் வந்து இவன் எனக்கு சொல்கிறான், இன்னைக்கு காலையில் எடுத்து பார்த்தா ஒரே யூடியூப்பில் சூர்யாதேவி என்னோட அப்போ வந்து 10,000 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. இப்போ வச்சுருக்கிற சேனல் நாஞ்சில் விஜயனோடது. ஒரு இன்டர்வியூ கொடு, யார் என்னன்னு தெரியாமே நம்ம பேசிக்குவோம், நான் ஒரு யூடியூபர் மாதிரியும், நீ வந்து எனக்கு இன்டர்வியூ கொடுனோன்னா சரிடா ஃப்ரெண்டு கேட்குறான் அப்படின்னா அந்த யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்குறேன். இன்டர்வியூ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவன் தான் வந்து எல்லா கலாட்டா ஒரு 2-3 சேனலுக்குலாம் மீடியாலலாம் என் நம்பரை கொடுக்குறான். நான் இன்டர்வியூ கொடுக்குறேன். அவன் தான் மானிட்டேஷன் பண்ணி கொடுத்தது என்னோட யூடியூப் சேனலுக்கு. எல்லாமே அவன் கூட இருந்தது. இடையில வனிதா லாக் பண்ணிட்டான். அவனை லாக் பண்ணோன்னே அப்படியே அவ சைடு மாட்டிக்கிட்டான். வனிதா கிட்ட போயிட்டார் அப்படியா? ஏன்னா என்னையும் தான் இங்கே அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு உடனே ஜாமீனில் வந்துட்டேன். அதை பயந்துக்கிட்டு நான் உடனே நினச்சேன் சரி ரைட்டு, அதை நான் கேட்க போனதுக்கு தான் அவன் வீட்டுக்கு வந்து அடித்து நொறுக்கினேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டு ஹாஸ்பிட்டல்லாம் போய் சேர்ற அளவுக்கு ரொம்ப கிரியேட் பண்ணி நாடகம் நடிச்சான். ஆனால் அடி வாங்கினது நான். யார் அடிச்சா? நாஞ்சில் விஜயன். இப்போ அவன் வந்து வனிதா கிட்ட போயிட்டான்னு சொல்லி நான் கேட்கறது தான். இந்த விஷயத்தை கேட்கும்போது
அந்த இடத்துல வந்து அவனை நான் கேட்க சண்டை போட போது என் கூட வந்தது தம்பிங்க 2 பேர். இப்போ கூட பாருங்க இந்த ஆட்டோவில் வந்த அந்த பையனோட ஃபோட்டோவையும் இப்போ இதில் தம்ப்லைனில் வச்சுருக்கான். இப்போ என் கூட யார் வந்தாலும் உடனே அவங்க வந்து மோசமானவங்க, ரவுடிங்க, இப்படி தான் அவன் வந்து கிரியேட் பண்ணுறது. சூர்யாதேவி ரவுடிகளோட வீட்டுக்குள்ளே பூந்துட்டா, என்னை வந்து அடிச்சிட்டா, ஷூட்டிங்கில் நடிக்கிறவங்கள அடிச்சிட்டா, அந்த சிஸ்டத்தெல்லாம் உடச்சிட்டான்னு அவன் வீடியோவில் போட்டிருந்தான். நான் அவன் இது பண்ணோன்னே நான் வந்து நான் போயிட்டேன் ஆட்டோக்குள்ள, இப்படியே தலையில கை வச்சுட்டு போயிட்டு, என்னடா இவன் உடனே இப்படி நாடகம் நடிக்கிறியான் அப்படின்ட்டு. உங்களை யார் அடிச்சா? நாஞ்சில் விஜயன் அடிச்சாரா? எதுக்கு அடிச்சாரு? அவனை நான் அடிக்க வந்துட்டேன்ட்டு அவன் வந்து என்ன இது பண்ணிட்டான். நான் வந்து அதை வெளியே மீடியால அப்ப சொல்லல. நான் வந்து சைலண்டா இவன் என்னதான் பண்றான்ட்டு பார்ப்போம். இவனோட முகம் எப்படின்னா வெளியே ஒரு முகமா இருக்கும், உள்ள ஒரு முகம். இவனுக்கு வந்து இவனோட கூட இருக்கிறவங்க டிராவல் பண்றவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மக்கள் முன்னாடி ஒரு நாடகம் நடிக்கிறான். தனிப்பட்ட வாழ்க்கையில வந்து இவன் வேற மாதிரி. இவனோட பர்சனல்ல கூட இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அவங்க அப்பா, தம்பி, தங்கச்சி, அவங்க ஒய்ஃபா கூட இருக்கலாம், எல்லாத்துக்கும் தெரியும். அது வெளியே வந்து இவன் நல்லவனா காமிச்சுக்கணும், அவ்வளவுதான். அதுக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணி கமிஷன் ஆஃபீஸ்ல போய் சூர்யாதேவி ஒரு பெரிய ரவுடி, நான் அதை விற்கிறேன் இதை விற்கிறேன், அவளை பிடிச்சி உள்ள போடுங்கன்னு வளசரவாக்கம் எஸ்ஐ சார் என்ன பண்ணிட்டாரு, நான் உங்க 2 பேர் மேலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறேமா, அவன் சமாதானமா வர்ற மாதிரி இல்ல, பாதிக்கப்பட்டது நீயே வந்து ஸ்டேஷன்ல இருக்க, அவன் வந்து கமிஷன் ஆஃபீஸ் வரைக்கும் போய் இது பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க சார்ன்ட்டு. அதுக்கப்புறம் என்னைய ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்டேஷன் பெயிலில் இருக்க வச்சு கையெழுத்து போட்டு 15 நாள் எக்மோர் கோர்ட்டு போய் 15 நாள் தொடர்ந்து வளசரவாக்கம் ஸ்டேஷனில் கையெழுத்து போட்டேன். அந்த கேஸ்லாம் முடிச்சுட்டு தான் நான் ஊருக்கே போனேன். அதோட ஊருக்கு போனவ தான் நான் வரல. பார்த்தா மறுநாளே ரிமாண்டு. உள்ளே போயிட்டு வெளியே வந்தான்ல, வந்துட்டு எல்லா இடத்துலையும் நீ பேட்டி கொடுக்குற, எல்லாத்துட்டையும் நீ பேசுகிற, எல்லா சேனல்லையும். அந்த நேரத்தில் நீ வந்து உன் மேலே நான் அஃபேராக இருந்தேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டேன்னு நீ சொல்லலாமா? யார் அஃபேரா இருந்தா? அவர் உங்க மேலயா? இல்ல நான் வந்து அவன் மேல அஃபேரா இருந்தேன். அதை சொல்லும் போதே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதை பார்க்கும்போது எனக்கு என்னடா இது, 15 வருஷமா நம்ம பழக்கமா இருக்கோம், உள்ள போயிட்டு வந்தான் சரி, அந்த ஒரு வார்த்தை சொன்னது என் மேல அந்த கேஸ் இருக்கு இந்த கேஸ். இப்போ ஒரு கேமரா முன்னாடி என்ன வேணாலும் நீங்க பேசிட்டு போலாமா? கரெக்டா அந்த டயத்துல வந்து வந்து என் பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிட்டா 2022. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு அதெல்லாம் ரொம்ப இதாயிட்டு, அவன் வெளியே வந்து தான் வந்து நிறைய விஷயங்கள் அவன் என்னடா இப்படி அந்த நேரத்தில் என்னை யாருமே வீடியோ போடாத சூர்யா, சைலண்டாக இரு, அவன் வெளியே போயிட்டு வந்த ஆதங்கத்தில் பேசுகிறான் அப்படின்னாங்க. சரின்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து 2 மாசத்துல வாய்தாவுக்கு கூப்பிடுறாங்க. வளசரவாக்கம் ஸ்டேஷன்லேருந்தே கால் பண்ணுறாங்க, போலீஸ்கார் கால் பண்ணுறாரு, இந்த மாதிரி வந்து இந்த கேஸ் எடுத்து நான் வருமா, கோர்ட்டுக்கு வருதுமா, பூந்தமல்லி கோர்ட்டுக்கு நீங்கள் வாங்க, வாய்தாவுக்கு வரணும்னு. நான் போலீஸுக்கு எப்போவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். சரி, எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, உங்களை நாஞ்சில் விஜயனுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு திருமணம் ஆயிருக்கு, குழந்தை இருந்திருக்குல்ல, அப்படிதானே நாஞ்சில் விஜயனுக்கும் உங்களுக்கும் ஒரு பழக்கம். அப்ப இந்த அஃபேர் அப்படிங்கிற விஷயம் அந்த இடத்துல எங்க வந்தது? அப்ப அவன் அதை கிரியேட் பண்றான். அப்ப நான் எங்க ஊர் சைடும் சரி, என் தம்பி, என் ஃபேமிலி, அவன் எனக்கு அண்ணன் மாதிரி, எனக்கு ஒரு நட்பு அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு அவனை எதுலையுமே விட்டு கொடுக்காம, அவன் தங்கச்சி கல்யாணத்து வரைக்கும் எல்லாம் அவ்வளோ தூரம் பண்ணவன். இவன் 2022 இந்த விஷயம் நடந்து உள்ள வந்து வெளியே வந்தான்ல, இந்த மாதிரி ஒரு பொய் சொல்லக்கூடாதுல்ல. அப்ப என் வீட்டில் என்ன நினைக்க மாட்டாங்க? எனக்கு ஃபேமிலி இல்லையா? எனக்கு மதுரையில் பிறந்து வளர்ந்தது எல்லாம், திருச்சியில் நான் வளர்ந்தேன். எல்லாருமே என் குடும்பத்து சர்க்கிள் எல்லாரும் பார்ப்பாங்களே. உங்க ஃபேமிலி என்னாச்சு? உங்க கணவர் இருக்காங்க எல்லாருமே. ஆனா இந்த விஷயம் நடந்துதான் அவன் வாய்தாவுக்கு போயிட்டு நான் வந்து கேஸையும் முடிச்சுட்டேன், சமாதானமா போட்டுன்ட்டு. இவன் அதுக்கு அடுத்து கல்யாணமும் பண்றான், நல்லா இருக்கட்டும்னு. இந்த விஷயத்த சொல்லியே வந்து என் புருஷன் என்கிட்ட சரக்கை போட்டுட்டு வந்து சண்டை போடுறது, பிரச்சனை பண்ணுறது. கடைசியில் ஒரு எண்டுக்கு என்ன போயிட்டான், என் தம்பியை போய் எங்கள் வீட்டுக்காரர் வந்து மண்டையை போட்டு கிளப்பி என் தம்பி என்கிட்ட சண்டைக்கு வர ஆரம்பித்தான். ஒரு நாள் நீ யாரை கூப்பிடுவா வச்சுக்குவா அப்படி இப்படின்ட்டு. எனக்கு அப்போ எனக்குன்னு பின்னாடி ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்றப்ப நான் போலீஸை தான் மறுபடியும் போய் கேட்டு மணப்பாறை ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து எடுக்கவே இல்லை. அதுக்கு அவன் என் தம்பி என் புருஷனை வந்து என்னை வீட்டுக்குள்ளே வந்து என்னை அடித்து, ஏன்னா என் வீடு ரொம்ப மோசமான ஃபேமிலி அது சொல்ல போனா. அதனால தான் இந்த ஒரு 5 வருஷமா நான் வந்து மீடியாக்குள்ள அவ்வளவோ எதுவுமே வரல. அமைதியா பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிட்டா, அவளோட லைஃபை பார்க்கணும்னு தான் ரொம்ப அமைதியா இருந்தது. சரி, இப்ப கொரோனாக்கு நீங்க சென்னையில வந்து இருக்கும்போது உங்க கணவரும் கூட தான் இருந்தாரா? ஆமா ஆமா. அப்ப எல்லா டிராவல்லயுமே உங்க கணவர் வந்து கூட தான் இருந்தாரு? அங்க இருந்து வருவாங்க, இருந்துட்டு ஏன்னா வண்டியிலே வந்துட்டு போறேன்னா, பஸ் அப்போ வசதி கிடையாது. என்னோட 2 வீலர்ல தான் நான் ரிட்டர்ன் போறப்ப கூட நான் வந்து வீடு வாடகைக்கு சும்மா தான் கொடுத்துட்டு இருந்தது.
ஏன்னா எனக்கு மணப்பாறையில் தாத்தா பாட்டி வீடு எல்லாருமே அங்கே வீடு இருக்குன்றனால 2 வீலர்லேயே என் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு நான் சென்னையிலேருந்து திருச்சிக்கு போயிட்டேன் கொரோனா டயத்தில். அப்புறம் அங்கே போய் பிள்ளைங்களை விட்டதுக்கு அப்புறம் தான் இவன் விஷயம் நடந்துச்சா, நாஞ்சில் விஷயம். அதை முடிச்சுட்டு அந்த கேஸெல்லாம் முடிச்சுட்டு ஒரேடியாக ஒரு டெம்போ பிடிச்சி திங்ஸ் எல்லாம் அள்ளி போட்டுட்டு ஊருக்கு போயிட்டேன். ஓகே, இப்போ நீங்க ஒரு கேஸ் கொடுக்குறீங்க, ஒரு 3 நாள் தள்ளி போய் பாக்குறோம்னா ஒரு 2 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வைஷு ஒரு கேஸ் கொடுக்குறாங்க இதே மாதிரி. அதான் எனக்கும் தெரியல. ஏன்னா நீங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் அந்த மாதிரி ஒரு டிராவல்ல இருக்கீங்க. இல்ல, எனக்கு அப்பையில இருந்தே வைஷு வந்து தெரியும். இவன் வைஷு கூட சுத்துறது, நானும் அவ கூட பேசியிருக்கேன், நல்ல ஒரு ஃப்ரெண்டு. அவங்க 2 பேரும் என் புருஷன், அவளோட இது தெரியும்ல மாடலா இது என் புருஷன் அப்படின்னு. நான் நாஞ்சில் விஜயன். ஆமா, ஆனா 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுறதும் எங்க போனாலும் கார்ல சுத்துறது அதெல்லாம் எனக்கு தெரியும். என்னடா இவன் இப்படி சுத்துறான் அப்படின்ட்டு. ஆனா நான் அதை கண்டுக்கல. அது கடைசியில இப்போ 6 மாசம் 7 மாசத்துக்கு முன்னாடி நான் டிவியில நியூஸ்ல பார்த்தோம்னா சரி ரைட்டு, இப்ப எவ்வளவுதான் நீ தப்பு பண்ணாலும் என்னைக்கா இருந்தாலும் வெளியே வந்துதான் ஆகும். மீடியா முன்னாடி நீ முகமுடி போட்டாலும் உண்மை வெளியே வந்துதான் ஆகும். அதை நான் பார்த்தேன், அப்பவே கணிச்சேன், அது இப்ப நடந்துருச்சு. ஆனா அப்பவே வைஷு கூட நாஞ்சில் விஜயன் ஃபுல்லா இருந்திருக்காரு, கூட அவ வீட்டுலதான், அவன் வீட்டுலதான் தங்கியிருக்கான். எங்க போனாலும் அவளும் கூட வருவா. அதே மாதிரி நானும் அவ கூட பேசியிருக்கேன், நல்லா பழகிருக்கேன். வைஷு நல்ல ஒரு பழக்கம் தான். இப்ப அதுதான் எனக்கு வந்து ஒரு ஆதங்கம். என்னடா இது, நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்றப்ப இவ போய் இன்னொரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாளே அப்படின்ற ஒரு இது. அவன் ஆல்ரெடி வந்து அந்த ஃபோன் ரெக்கார்டு இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்கேன் பாத்தீங்களா. அப்பவே வந்து அவன் என்கிட்ட கேட்கறான், வைஷு கூட சேர்ந்துக்கிட்டு நீ இதெல்லாம் பண்றியா. அவன் அப்படியே ட்ராக்கை மாத்துறான். வைஷு வந்து வண்டியில எங்கேயோ வந்து பயலுகளை விட்டு பிளாக்மெயில் பண்ணியிருப்பான் போல. அந்த இதுக்கு நடக்கும்போது அப்போ கூட என்கிட்ட சொல்றான். அப்போ என்கிட்டலாம் நான் வந்து காசு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவன்கிட்ட நான் வந்து ஒரு கொஞ்ச நாள் நான் ஃபோன் அடிப்பேன், வேற நம்பர்ல இருந்து அடிப்பேன். சூர்யா பேசுறேன் விஜி அப்படின்னோட ஃபோனை கட் பண்ணிட்டு உடனே அந்த நம்பரை பிளாக் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் வைஷு வந்ததுக்கு அப்புறம் இவன் கொஞ்சம் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிச்சான் ஏன்னா வந்து எனக்கு தெரியும் இவன் என்னோட சர்க்கிளில் எங்கே போனாலும் என்னையும் தெரியும் அவங்களுக்கு. அப்போ நான் சொன்னேன், என்ன நான் எப்பவும் போல் கால் பண்ணுறேன், புது நம்பர்லேருந்து கால் பண்ணுறேன், சூர்யா பேசுகிறேன், நான் உன்ட்ட சண்டை போடுறதுக்கு வரலடா, எனக்கு வாங்கின காசு எப்படா நீ தருவ, எனக்கு இப்போ சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது, அம்மா கொஞ்சம் பொறுமையாக இருமா, நானே இங்கே ஸ்டேஷனில் வில்லிவாக்கம் ஸ்டேஷனில் இருக்கேன், மறுபடியும் வைஷு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா, அவள் போய் எங்கேயோ விழுந்ததுக்கு நான் காரணம்ட்டு இப்போ என் பொண்டாட்டி மாமியா குழந்தையோடு வந்து ஸ்டேஷனில் நிற்கிறானோ எனக்கு ஒரு மாதிரி பாவம் ஆயிடுச்சு. என்னடா சொல்கிற மறுபடியும் அப்புறம். ஆமாம்மா அந்த நான் கொஞ்ச நேரம் லைனில் வரேன்னு சொல்லிட்டு வச்சுட்டான். சரி என் நம்பர்லேருந்து நான் வரேன்னு சொல்லிட்டு இன்னொரு நம்பர்லேருந்து நான் வாட்ஸ்அப் கால் மறுபடியும் பண்ணுறேன், ஹாய்னு மெசேஜ் பண்ணுறேன். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு கூட நான் வச்சுருக்கேன், அது நீங்கள் இதில் போட்டிங்கன்னா தெரியும். கரெக்டாக ஏப்ரல் டேட் வரும். அப்போ வந்து மறுபடியும் கால் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் கால் பண்ணுறான். அப்பவும் தெளிவாக வாட்ஸ்அப் கால் பண்ணுறான். அப்போ தான் என்கிட்ட இந்த விஷயம் கேட்குறான், இவளை எப்படியாச்சும் ஆஃப் பண்ண முடியுமா, யார் மூலியமா போனால் இது பண்ணுவா, என்னை ரொம்ப இது பண்ணுறா, என் குடும்பத்தோடு நான் வந்து நிம்மதியாக இருக்கேன். நான் சொன்னேன், நீ இதே தானே. நான் அப்போ அவன் 4 நிமிஷத்துக்கு மேலே என்கிட்ட பேசியிருப்பான். நான் சொன்னேன், ஏன்டா இப்படி பண்ணுற, நான் அப்போவே சொன்னேன், ஆனால் நீ வந்து என்னோட நட்பை நீ அசிங்கப்படுத்துற. ஆமாம் எல்லாத்துக்கும் ஆமாம் அப்படி நல்ல மாதிரி பேசினான். சரி இரு, நான் ஒரு அண்ணன் நம்பர் தரேன், அங்கே வருவாங்க என்னன்னு பார்த்து பேசிக்கோ அப்படின்னு சொல்லி கான்டாக்ட் நம்பர் அமுச்சுட்டு அதை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஃபோன் காலே எடுக்கல. மறுநாள் மெசேஜ் பண்ணுறான், ஐ மீன் ஹாஸ்பிட்டல் சம் ப்ராப்ளம் டோன்ட் கால் அப்படின்றான். சரி ஹாஸ்பிட்டலில் இருக்கான் போலன்ட்டு விட்டுட்டேன். எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறான்றனால நான் ஒன்றும் இது பண்ணலை. இதெல்லாம் பேசிட்டு நான் மறுபடியும் கால் பண்ணுறேன், என்ன விஜய் இத்தனை ஃபோன் அடிக்கிறேன், வாய்ஸ் கால்லாம் போட்டேன் எடுக்கலை. அதுக்கப்புறம் டைப் பண்ணி அனுப்பிச்சுட்டேன், நீ காசு கொடுக்கலன்னா நான் போலீஸ் ஸ்டேஷன் தான் போவேன், எனக்கு வேறு வழி இல்லை, நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத, எனக்கு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் செலவு இருக்குது அப்படின்னு சொல்லி உண்மையாக அந்த மெசேஜ் பண்ணதுக்கப்புறம் அப்படியே பிளாக் பண்ணிட்டான். திருப்பி ரிப்ளை எதுவுமே பண்ணல. அதே மாதிரி முன்ன இருந்த பழைய வீடு எனக்கு தெரியும். இவன் அதுக்கப்புறம் இடையில 2-3 வீடு மாத்திட்டான் போல. கல்யாணம் ஏன்னா கேப் விட்டுருச்சுல இந்த 5 வருஷம். அப்ப வைஷுக்கு பணம் கொடுத்தது உங்களுக்கு தெரியாது, வைஷு ஏமாத்துனதோ இல்ல வைஷு இல்ல எல்லாம் ஒன்னா தானே சுத்திட்டு இருக்காங்க, எனக்கு தெரியாது. அவங்க லவ்வர்ஸ் மாதிரி எல்லாம் சுத்திட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு நிமிஷம், நான் ஆக்சுவலா வைஷு கிட்ட நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஒரு நேர்காணல் இருக்கு, அதுக்கு நடுவில் நான் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு சில விஷயங்கள் கேட்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே ஒரு சில விஷயங்கள் கேட்கலாம். ஹலோ வைஷு வணக்கம், நான் அஜித் பேசுறேன், ஏரோ ரூட்ஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல இருந்து. ஆக்சுவலா என்னன்னா இப்போ சூர்யா தேவி வந்து நம்ம கிட்ட இன்டர்வியூக்காக வந்திருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நான் அப்போ சொன்னேன் வைஷுவும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அப்பதான் சொன்னாங்க இல்லை எனக்கு தர வேண்டிய பணம் இருந்தது, வைஷுவை ஏமாத்திருக்காங்களா என்ன ஏதுன்றது தெரியல. ஆனால் 2 பேரும் அவங்க இப்போ சொல்றாங்க, நீங்க ஆரம்பத்தில் சொன்ன ஒரு விஷயத்த வந்து இப்போ சொல்றாங்க, ஆமா 2 பேரும் ஒன்னாதான் சுத்தினாங்க இருந்தாங்க, எனக்கு தெரியும் நானும் பார்த்துருக்கேன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அவங்க எனக்கு இப்போ கொடுக்குறாங்க.
ஸோ உங்களுக்கு எல்லார்கிட்டயுமே அதான் சொல்லியிருக்காங்களா? நிறைய பேர் எனக்கு சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாரும் என்கிட்ட கேக்குறது என்னன்னா, இவங்க ஏன் முன்ன வந்து சொல்லல, 2 வாட்டி எங்க போனாங்க அப்ப அப்படி கேக்குறாங்க என்கிட்ட. எனக்கே அது ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. இல்ல அதான் இப்போ உங்களையும் அவர் வந்து பணம் கொடுத்து ஏமாத்திருக்காரா இப்போ நாஞ்சில் விஜயன் அவர்கள்? ஏங்க லாஸ்ட் டைமே நான் கொடுத்த கம்ப்ளைண்டே வந்துட்டு அழுது எப்ப பாரு கால் மன்னிப்பு கேட்டுட்டு போயிடுறாங்க. எப்ப பாரு மன்னிப்பு கேட்கறான், குழந்தைய கூப்பிட்டு வரான் ஸ்டேஷனுக்கு. எனக்கு மனசு ஒரு மாதிரி வருத்தமா இருக்கு. அதான் என் கூட வாழ்ந்திருக்கேன்ல அவங்க நாதேரி கூட, அப்படி இருக்கும்போது எனக்கு அவ்வளவு ஹர்ட் ஆகுது. அதனால நான் அப்படியே சரி இது எதுக்கு தேவையில்லாத பெருசாக்குறதுன்னு ஒரு வாட்டியும் விட்டுடுறேன். ஆனா இந்த வாட்டி விட மாட்டேங்க. ஏன்னா நான் எனக்கு வந்துட்டு என்னோட நேம் வந்து என்ன பேசினா பரவாயில்ல, என்னோட குடும்பத்தை சார்ந்தவங்களையும் வந்து தவறா பேசினான். ஏன்னா இப்ப உங்க 2 பேர் பேரையும் சொல்லிதானே அவங்க 2 பேரும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்றாங்க, இந்த மாதிரி வியாபாரம். இவங்க எனக்கு இப்ப என்ன டவுட் வருதுன்னா, சூரியதேவி இவன் காசு கொடுத்து உருவாக்கி இருக்கான்னு எனக்கு தோணுது. ஏன்னா இவங்க 2 பேரும் இப்ப கூட்டோன்னு தோணுது எனக்கு. ஏன்னா இது முன்னாடி பிரச்சனை ஆச்சா, இது எப்படி ஸ்டாப் பண்றதுன்னு அவனுக்கு ஒரே நிமிஷம் அந்த சூரியதேவியே பேசுறேன்றாங்க. ஒரே நிமிஷம். ஹலோ சொல்லுடி. இல்லை வைஷு, நானே வந்து உன்கிட்ட அந்த வீடியோ கொஞ்சம் உனக்கு உன் நம்பரை தேடி எடுத்து கால் பண்ணி பேசினேன். இப்ப நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது நீ மறுபடியும் போய் கமிஷன் ஆபீஸ் போனது எனக்கே ஒரு மாதிரி சங்கடமா இருந்துச்சு. அவனுக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு, எனக்கு இது புரியுது. அவன் இல்ல, அவன் என்கிட்ட போன்ல பேசி இழுத்ததுனால, நீ என் பேரை இழுத்ததுனாலதான் நான் கமிஷன் ஆபீஸ்ல திருப்பி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து உன் பேரையும் அவன் பேரையும் இழுப்பேன். நீங்க என் பேரை இழுக்கலன்னா நான் ஏன் இழுக்க போறேன்? நான் உண்மையை தானே சொல்ல முடியும். ஏன்னா அவன் உன்னை எப்படின்னா இது பண்ணணுன்ட்டு என்கிட்ட போய் கேட்டான் அப்படின்னு சொல்லி உனக்கு அப்போ ஒரு ஏப்ரல் மாசத்துல நான் கால் பண்ணி பேசினேன். ஆமா சூர்யா, இப்படி எல்லா விஷயமும் சொன்னேன். ஆனா நான் வந்து இப்ப அவன் கூட பேசுறவங்க எல்லாரு கூடயுமே வந்து நான் வந்து எனக்கு என் போன்ல இன்ன வரைக்கும் ரெக்கார்டே கிடையாது வைஷு. அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிற ஆளும் கிடையாது. அவனை மாதிரி கேடித்தனமாவும் யோசிக்க முடியாது. ஆனா அன்னைக்கு நான் உன்கிட்ட பேசும்போது நீ என்ன வார்த்தை விடுவியோ அப்படின்ட்டு நான் உன் காலை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நான் சொல்றேன், இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியாது. நீ நம்ப மாட்டேன், ஆப்பிள் போன் யூஸ் பண்றேன் சூர்யா. எனக்கு அந்த மாதிரி கேவலமான புத்தி கிடையாது. இல்ல நீ வந்து என்ன நினைப்ப, உடனே நீ வந்து வைஷு நீ அவனுக்கு சப்போர்ட் பண்றியா? எனக்கு அவனே வந்து எனக்கு பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனையை பண்ணிட்டு போயிட்டான்னு உனக்கு தெரியும். நீ உடனே நீ எதனா வார்த்தை விடுவ, எனக்கு எதனா ஒரு இதாகும்னு தான் நான் ஓன்ட்ட பேசினப்பவே நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தது. உனக்கே தெரியும் இந்த பிரச்சனை வந்துட்டு நீ கேட்கல. இல்ல நான் வந்து இரு உனக்கு சப்போர்ட்டுக்கு வரலன்னு சொல்றேன்ல. நான் இதுக்கு முன்னாடி நான் மீடியாக்குள்ள ஏதாச்சும் ஒரு விஷயத்துல இஷ்யூ நான் வந்திருக்கேனா? ஒரு வாட்டி வந்து இந்த நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு ஃபோன் பண்ணும்போது நீயா கால் பண்ண வைஷு பார்த்து இந்த மாதிரி இதில் வந்து இல்லடி நீ உன்னோட ஃபீலிங்ஸ் என்கிட்ட சொன்ன, மனசு விட்டு பேசணும்னு தோணுச்சுன்னு சொன்ன 6 மாசத்துக்கு முன்னாடி. ஆமா, அதை எல்லாமே அவன் பேசினது எல்லாமே ரெக்கார்டை போட்டுக்கிட்டு அவன் சேனல்ல பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னு அப்போ கூட வைஷு இந்த பிரச்சனையில என்னை இழுக்காதீங்க, நான் இப்போ ரொம்ப சைலண்டா இருக்கேன் அப்படின்னா, இல்லடி எனக்கு ரொம்ப மனசு விட்டு பேசணும்னு தோணுச்சு, அதான் உனக்கு நான் இப்போவும் அதான் சொன்னேன். நீங்க அப்போ சுத்திட்டு இருந்தது எல்லாத்தையும் நானும் கண்ணால பார்த்தவதான். அப்போ வந்து எனக்கு வந்து யாரோட பிரச்சனைக்கும் போகணும்ட்டு எனக்கு தோணலை. இப்ப நீயும் ஃப்ரெண்டு அவனும் ஃப்ரெண்டுன்றப்ப நான் யார் பக்கம் நிக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் ஒண்ணே ஒன்னு சொல்லட்டமா, இதுல ஃப்ரெண்ட் விஷயம் இதெல்லாம் விட்டுடு. எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்கிட்ட இருந்து ஏன் பணத்தை வாங்கணும்? என்னையே கூப்பிடுறீங்க. இரு ஒரு நிமிஷம். காலையில ஒரு வீடியோ போட்டிருக்கான் என் நாதீரிங்களோடவோ, என்ன போட்டிருக்கானா எக்ஸ்போக்கு ஏதோ போறானா, அதுல வந்து ஐயோ உங்களுக்கும் காசு தரணுமா. எனக்கு தேவையா? உனக்கு காசு தானா நீ அவன்கிட்ட கேட்டுக்கோ, அடிச்சுக்கோ, புடிச்சுக்கொடி. என்னையாட்டி இழுக்கிறீங்க இதுல? அவன் ஃப்ராடு. அவன் இதுல வேற எல்லாரும் டிவிக்கு யாரோ மினிஸ்டர் இருக்காங்களா, எம்எல்ஏ இருக்காங்களா, தாய்ஷா அபார்ட்மெண்ட்ல இருக்காங்களா, பேர் வச்சு சொல்றான். நான் உன்னை சும்மா விடுவேன் நான் பாருன்ட்டு. எனக்கு பயமா இருக்கு. நான் கமிஷன் ஆபீஸ்லயே மறந்துட்டேன் இதை சொல்றதுக்கு. எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம். எனக்கு பயமா இருக்கு, எனக்கு எதனா ஆயிடுமான்ட்டு. இன்னொரு விஷயம் சொல்லவா, நான் உனக்கு வந்து சப்போர்ட்டுக்கு வராத காரணம் எனக்கு அவங்கிட்ட இருந்து பணம் வாங்கணும். இப்போ உனக்கு நான் சப்போர்ட்டுக்கு வந்தா எனக்கு அது கிடைக்காது. அதனாலதான் வந்து உனக்கு வர மாட்டேன். இப்பயும் நான் சொல்றேன் சப்போர்ட்டுக்கு வர மாட்டேன். ஏன்னா வந்துட்டு நீ அவனை அப்படி கிடையாது. நீ இப்படி நான் தான் இந்த வார்த்தையை சொல்லணும், அது உன் புருஷனாச்சு. நீ தான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன். நான் வந்து அவனை எப்பயோ தலைமொழிகிட்ட வைஷு. இல்ல நான் இந்த கேஸ் ரீதியா நான் இறங்கிட்டேன்றப்ப உன்னே மாதிரி பேக் வாங்க மாட்டேன். நான் இதுல நான் உறுதியா இருக்கேன். இவன் நேற்று பண்ண விஷயம்னு என்னோட வீடியோவை எடுக்க வச்சது காரணத்துக்காக தான் மறுபடியும் எல்லா மீடியாவிலையும் நான் இன்டர்வியூ கொடுக்கலான்ற ஒரு நோக்கத்தோடு தான் கிளம்பி வந்துட்டேன்.
இவனை நான் சும்மாவே விட மாட்டேன். இன்னும் என்னென்ன பேசுவானோ பேசட்டும், நான் பாத்துக்கிறேன். இல்ல அதுதான் நான் சொல்றேனே, இதுல வேற நீ என்ன கூட்டு வேறயா கூட்டு அது அவன் தான் அவன் இவன் பேசும்போதுதான் பேசிட்டு போட்டோம். யாரு உண்மை எங்க வீட்டுல பாக்குறவங்க நியூஸ் பாப்பாங்களா இல்லையா? எனக்கும் எங்க அப்பா அம்மா இருக்காங்கல்ல, என் தங்கச்சி இருக்காங்க, அக்காங்க இருக்காங்க, அவங்க வீட்டுங்கள்ல அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குல்ல. இவன் செட்டப் குடும்பம் இருக்கு. இவன் செட்டப் குடும்பம் மாதிரியா? அவங்க மாமியார் அவனுக்கு மாமியாரே கிடையாது, தம்பி மச்சனனே கிடையாது. இப்ப வேண்டாம் வாய திறந்தான்னு வச்சுக்கேன், அவன் வந்து என்ன நாரி போயிடுவான். போனா போதுன்னு அமைதியா இருக்கேன் சூர்யா. எல்லாமே சரி பழகிட்டுமே. நீ உன்னோட கேஸ் நீ குடுக்குற, திருப்பி எடுத்துக்கிற, அது எனக்கு தெரியல. ஆனா என்னோடதுல நான் ஸ்ட்ராங்கா இருப்பேன். விழுவாண்டி நீ எழுதி வச்சுக்கோ, இந்த வாட்டி எழுதி வச்சுக்கேன், வந்து திருப்பி காலில் விழுவான். அது என்னமோ உங்க பிரச்சனை, நீங்க பாத்துக்கோங்க. என்ன சார்ந்தவங்க கிட்ட அதுதான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், உங்க 2 பேர்கிட்டயும் காலில் விழுறேன். என் பேரை இழுக்காதீங்க. பிரச்சனையா நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன். நீங்க 2 பேரும் என்ன இழுக்காதீங்கன்ற. அஜித் கால் பண்ணும்போது எனக்கு ஆதங்கமா இருந்தது, இவங்க 2 பேர் கூட்டாளியோன்னு. நீ பேசினதுக்கு அப்புறம் கிளியர் ஆச்சு. எனக்கு தேவையில்லாததாச்சு. புரியுதுங்களா? புரியுது எனக்கு புரியுது. தேங்க்யூ so much. நான் இப்போ கண்டிப்பா நான் முடிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்றேன் இப்போ. தேங்க்யூ. ஷியோர் தேங்க்யூ அஜித். இல்லக்கா என்னன்னா இப்போ இது தாங்க முடியல. ஏன்னா அவங்க வந்து ஏன்னா அந்த அப்போ வந்து சொல்லும்போது அதை வந்து நிறைய அப்போஸும் பண்ணாங்க, நிறைய பேர் வந்து விமர்சனமும் பண்ணாங்க. இப்போ நீங்க சொல்லும் போது ஒன்னாதான் இருக்காங்க, சுத்துனாங்கன்றப்போ நாஞ்சில் விஜயன் பர்சனல் லைஃப்ல எப்படி இருப்பாரு? பெண்கள் சார்ந்தோ இல்ல இந்த மாதிரியான விஷயத்துல எப்படிப்பட்டவர்? இல்ல அவன் வந்து அவனை சுத்தி எப்பவும் பொண்ணுங்க தான் இருப்பாங்க. சினி ஃபீல்ட்ல நிறைய இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் அவன் பசங்களை வந்து கான்டாக்ட் வச்சுக்கிறான் அப்படின்னா அந்த பொண்ணுங்களோட பாய் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்கல்ல, அந்த பசங்க டீம் இல்லையா லவ்வருன்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்குது. அப்படின்றப்ப அவங்க சர்க்கிள் இருக்கிற ஒரு 4-5 பசங்களை இது பண்ணிக்குவேன். அது நான் சொல்ல வேணான்னு நினைக்கிறேன். மாலை வேற போட்டுருது, எதுவும் சொல்லக்கூடாதுன்னு இருக்கேன். அது ஒன்று சொல்லணும்னா 2014 லாஸ்ட்டு அப்போ வந்து ஈசிஆர்ல எங்கேயோ ஒரு 2 பொண்ணுங்களை கூட்டிட்டு பார்ட்டி முடிச்சுட்டு கூட்டு போயிருப்பான் போல. அங்கே கூட்டு போயிட்டு வாரம் கூட்டு போயிட்டு நல்லா எல்லாம் சுற்றி கித்தி வந்திருப்பாங்க போல. அடுத்த வாரம் இவனை தூக்கிட்டாங்க. அந்த பொண்ணுங்களோட பாய் ஃப்ரெண்டு தூக்கி காருக்குள்ளே வச்சு செம்ம இது. அது வந்து எப்படி சொல்கிறது, ஸ்விம்மிங் பூலில் வந்து பக்கத்துலேயே வந்து அவன் அடிக்காத குறை இல்லை, முட்டி ஜட்டியோட உட்கார வச்சு இது பண்ணாங்க. அதெல்லாம் அப்போ வந்து ஸ்டார்டிங் அவன் ஞாபகம் வச்சிருக்கானா என்னன்னு தெரில எனக்கு. அவனோட ஹார்ட் டிஸ்கை மட்டும் நீங்கள் வாங்கினாங்கன்னா, சைபர் கிரைமாக இருக்கட்டும் எந்த போலீஸ்காரங்கள்ட்ட சொல்கிறேன், அவனோட ஹார்ட் டிஸ்கை நீங்கள் வாங்கி உட்காந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனாயிரம் ஃபோட்டோ இருக்குன்னு தெரியாது. எல்லாமே எல்லாமே இருக்குது. நான் வந்து அவனோட தங்கச்சி கல்யாணத்துக்கு போய் அவன் வீட்டில் தான் நான் பார்த்தேன். எல்லாமே என்னோட அந்த ரோபோ சங்கர் அண்ணன் கூட வந்து போட்டோ ஒன்று லீக் ஆயிருக்குல்ல, நானும் அந்த அண்ணனும் நிற்கிற பார்த்து கிரீன் பார்க்ல அவனோட பிறந்த நாள் அன்னைக்கு நான் எடுத்தது. அது என்கிட்ட இல்லை, அவன் சிஸ்டத்தில் வச்சிருக்கான். நிறைய ஃபோட்டோஸ் வச்சிருக்கான். என்னோட ஃபோட்டோஸு அவனும் நானும் ஷூட்டிங் பண்ணும்போது எடுத்த ஃபோட்டோஸு நிறைய எக்கச்சக்கமாக வச்சிருக்கான். அதில் ஒரு எத்தனை பேர் அது பயந்து அவன்கிட்ட வராமல் இருக்காங்கன்னு தெரில. அவன் வந்து எல்லாமே பிளாக்மெயில் பண்ணா. இது இப்போ வேற கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஒரு இதாக இருக்குது, சரௌண்டிங் வந்துருச்சு, நம்மளுக்கு ஆள் சப்போர்ட் இருக்குன்றப்ப, போலீஸ் சப்போர்ட் இருக்குது அப்படின்றப்ப நிறைய பேர் இதை தான் சொன்னாங்க. நான் வந்து ஏன் கூட இருக்கும்போது அப்படி அவன் இல்லை, வளர்ந்து வரல. இப்போ நீ ஆள் சப்போர்ட் இருக்குன்றனால தான் என்னையவே வந்து வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு மதுரைக்கு வர சொல்லிட்டு என்னையவே வீடியோ எடுத்துட்டு என்னை நீ வந்து ஒரு வீடியோ எடுத்துட்டு புரியல எக்ஸ்போக்கு வர சொல்லி. இப்போ அதுல தானே எனக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆனது. ஏன்னா பணம் கேட்டுக்கிட்டு இருக்கேன், இது பண்ணல. மதுரை எக்ஸ்போ வர நான் வந்து நீ அங்கே வா சூர்யா அப்படின்னு ஃபஸ்ட்டு எக்ஸ்போ அங்கே தானே இது பண்ணுறான் போல். நானும் சென்னை போயிட்டு கரெக்டாக மதுரையில் இருக்கேன். நான் போகிறேன், போயிட்டு இவனோட புத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் கூட ஒரு பையனை வீடியோ எடுக்க சொன்னது. நான் என் செல்லில் 2 வீடியோ இருக்குது, 3 நிமிஷத்துக்கு மேலே இருக்கும். அந்த வீடியோ எடுக்கும்போது நான் போகிறேன், நார்மலாக பார்க்குறேன். அப்போவுமே அவன் வந்து நான் வரமாட்டேன்னு நினச்சிட்டு இருந்திருப்பான் போல். நான் என்ன நினைப்பேன், இவனை வந்து சென்னையில் பிடிக்க முடியாது, நம்ம ஊர் சைடு வந்திருக்கா அப்படின்றப்ப நான் போகிறப்ப அப்போ கூட ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியே போகலாம் அப்படின்ட்டு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறேன். நான் ஜிபேல போட்டு விட்றேன்றேன். அவன் அவனோட சேனலில் ஒரு வீடியோ எடுத்திருக்கான். அவன் வந்து என்னன்னா வந்துட்டா 2 நாள் எக்ஸ்போ நடக்குது, நான் மறுபடியும் அந்த எக்ஸ்போக்குள்ளே வரக்கூடாது, ட்ரெஸ்ஸு எடுக்கிறேன், 4400 என்னமோ சொன்னால் லெஸ் பண்ணிடுறேன். சரிடா நான் தரேன்டா அப்படின்றப்ப இல்லை வேண்டாம், நான் தான் உனக்கு காசு தரல. சரி நான் சொல்கிறேன், இல்லை நான் உனக்கு தரேன் அப்படின்னா நான் வந்து இது அவனோட வீடியோவில் நான் வந்து அவனை கண்ணை காமிச்சேன்னா அந்த ஆட்டோக்கார பையன் மேலே பழிய போடுறான். எடுத்துட்டு டவர் கிடைக்கலன்னு மேலே ஏறி அப்படியே எஸ்கேப் ஆயிட்டேனா. இவங்க வந்து மதுரையே சுற்றி வளைச்சு தேடி என்னை அலைச்சல் பண்ணி பிடிச்சாங்களாம். விராட்டிபத்துக்கும் நாகமங்கலம் புதுக்கோட்டை எங்கே இருக்குது, விராட்டிபத்து எங்கே இருக்குன்னு மதுரைக்காரங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் அங்கேருந்து ஹைவேல
அவன் வீடியோ அவன் சேனலில் போட்டிருக்கான். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த வீடியோ எடுக்கும்போது உண்மையுமே என்னை நீ என்னென்னமோ சொல்லிட்ட, என்னை நீ எவ்வளோ பட்டம் கட்டணமோ கட்டிட்ட, இப்போ கூட அதை குடிக்கிறேன் இதை குடிக்கிறேன் அந்த போதையில் இருக்க அப்படி இப்படின்னு எல்லாமே பேசிட்டேன். திருடிட்டு வந்தேன். அவன் எடுத்த வீடியோவிலே தெரியும். நீ வந்து இப்படி திருடி உன் பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கணுமா அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை சொன்னதான் எனக்கு அந்த ஆட்டோவில் அப்படியே உடம்பெல்லாம் நடுங்குது. நல்லா தானே பேசிட்டு வெளியே வந்தோம், நல்லா தான் பேசிட்டு வெளியே வர அப்படின்றப்ப அவன் காருக்குள்ளே இறங்கும் போதே வீடியோ எடுத்துக்கிட்டு தான் அவனோட நோக்கம் என்னன்னா என்னை எதுலையாச்சும் ஒரு விஷயத்தில் லாக் பண்ணணும். நீ திருடிட்டு வந்து நீ இது பண்ணுறியா அப்படின்றப்ப என்னை பேசவே விடலை. அந்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா தெரியும், என்னை அவன் பேசவே விடலை. நான் தரேன்னு தானடா சொன்னேன், எங்கே தரேன்னு சொன்னேன், இங்கே பாருங்க உடனே கேமராவை பார்க்குறியா இது பண்ணுறான். அப்படியே ஆப்போசிட்டில் இருடா நான் இங்கே கூட நான் அப்போ அந்த வீடியோவில் சொல்கிறேன், நான் இப்போ பொருளை காசை கொடுப்பேன் எனக்கு அந்த ட்ரெஸ். ஏன்னா அந்த இடத்துல நீ என்னை திருடின்னு நீ சொன்னேன்ல, நீ எந்த இதில் நீ அப்படி சொல்லுவ? யாரும் அது எவ்வளோ பெரிய நான் வந்து எவ்வளோ பேர் வாங்கிட்டு போயிடலாம். ஆனால் அந்த திருட்டுன்ற ஒரு இது வந்து ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். அது நான் என் கூட இருக்கிறவங்களுக்கும் தெரியும். என்னை நம்பி நீங்கள் எவ்வளோ இது பண்ணாலும் ஒரு விசுவாசமாக இருக்கிறாள் அவனுக்கே தெரியும். ஒரு ஒரு இதுக்கு போயிருக்கும் போது திருநெல்வேலியில் அவன் கழுத்தில் போட்டிருந்த ஒரு பெரிய பெரிய செயின் போட்டிருந்தான். குளிக்க போகிறேன் சூர்யான்னு சொல்லி ஆற்றுல தாமிரபரணி ஆற்றுல குளிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே கூட அவனோட செயினை கழட்டி நீ கழுத்தில் போட்டுன்னு சொல்ல அந்த ஃபோட்டோவும் இப்போ எடுத்து வச்சிருக்கேன் என்னோட பென்ட்ரைவில். அந்த ஃபோட்டோஸும் என்கிட்ட இருக்குது. அப்படி நீ நினச்சவ தானே, நீ எப்படி என்னை நீ அந்த வார்த்தை அப்போ என்னைய வந்து நீ அந்த காசை கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக என்னை நீ என்ன வேணாலும் சொல்லிடுவியா? அது எவ்வளோ பெரிய இது. அப்போவும் சொல்கிறேன், நான் வீடியோ எடுத்துட்டான் வீடியோ எடுத்துட்டேன்னா அதில் எந்த தப்பும் நான் பண்ணலை. உன்னோட இது மோட்டிவேஷன் என்ன? என்னை வந்து ஏதாச்சும் ஒரு பழி சொல்லணும், என்னை அசிங்கப்படுத்தணும், அதுதான் உன்னோட இது. மறுபடியும் அந்த எக்ஸ்போக்கு வந்தீங்கன்னா 108 பொம்பளைங்க இருக்காங்க, எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை உளுத்திக்க வச்சுருவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் இப்போ புரிஞ்சிருச்சு. அப்படியே அமைதியாகிட்டேன். அப்புறம் நான் கொஞ்சம் யோசித்தேன், இவனை இப்படியே நம்ம யார் மூலியமா இத்தனை வருஷமா நான் நினச்சது யார் மூலியமாவது பேசி ஈஸி நம்ம பணத்தை வாங்கலாம். நீ கொடுக்க வேண்டிய 2 லட்சத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நீ அந்த சூர்யா ஒரு 20,000 வந்து அப்போ கூட ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். எவ்வளோ கொடுக்கணும் மொத்தமாக? அவனுக்கு 2 லட்ச ரூபா வரைக்கும் தரணும், அவ்வளோ தரணும். ஏன்னா அதுக்கப்புறம் பூந்தமல்லி கோர்ட்லலாம் கேஸ் நடக்கும்போதெல்லாம் நிறைய நான் தான் செலவு பண்ணிட்டு வந்தேன். அப்போ கூட நான் அவன்கிட்ட காசு கேட்கல. அதெல்லாம் கணக்கு பண்ணவே இல்லை. என்னையவே நீ வந்து வீடியோ எடுத்து வச்சு இப்போ என்ன வந்து அதுக்கப்புறம் மதுரையில் நடந்துருச்சு. அதுக்கப்புறம் திருச்சி எக்ஸ்போக்கு வரையான்றான். அப்போ நைட்டு போதையை போட்டுட்டு எனக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணுறான். நான் மதுரையிலேருந்து நேராக போய் திருச்சி எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். 30ஆம் தேதி மே 30ஆம் தேதி கம்ப்ளைண்ட் பண்ணேன். என்ன பண்ணார் வாட்ஸ்அப் காலில் கால் பண்ணுறான். நைட்டு ஒரு 11:45 12 மணி இருக்கும். நான் எப்பவும் போல் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுக்க போகலான்ட்டு இப்படி உட்காந்துருக்கேன். ஃபோன் வருது, என்னடா இவன் அடிக்கிறான் வாட்ஸ்அப் கால்ன்ட்டு அட்டன் பண்ணுறேன். என்னம்மா போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க, போலீஸ் வந்து பிடிச்சிடுவாங்களா, எனக்குலாம் ரொம்ப பயமாக என்னன்னா வம்பளுக்கு பண்ணுறான்னு தெரியுதுன்ட்டு நான் கட் பண்ணிட்டேன். அதை அவன் சேட் பண்ண எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். இது ஏப்ரல் 17ஆம் தேதி வந்து இந்த இது பண்ணது. அப்போ எவ்வளோ நேரம் பேசியிருக்கான் என்கிட்ட? கொஞ்சம் மேலே தூக்கி காமிச்சு. ஏப்ரல் 17 15 செகண்ட் 14 நிமிஷம் பேசியிருக்கான். நான் நம்பர் கொடுக்குறேன். இந்த ஒரு மெசேஜ். அதுக்கப்புறம் வந்து நான் 2 வாட்டி மெசேஜ் பண்ணுறேன், எதுவுமே ஃபோன் எடுக்கலை. இது வந்து என்னால் முடியாது அப்படின்றப்ப அதுக்கப்புறம் நான் போட்ட மெசேஜ், இல்லை என்னை தப்பாக எடுத்துக்காத, நான் போலீஸ் மூலியமாக போலீஸ் ஸ்டேஷன் போகிறதா இது பண்ணுவேன்னா அதோட பிளாக் பண்ணிட்டு போனவன் தான். இந்த மெசேஜோட பிளாக் பண்ணிட்டு போனவன் தான். அதுக்கப்புறம் எப்போ வரான்? ஜூன் 4ஆம் தேதி. ஜூன் 6ஆம் தேதி திருச்சி கலையரங்கத்தில் எக்ஸ்போ நடக்குது இது. அப்போ கால் பண்ணுறான். நான் அட்டன் பண்ணி பேசுகிறேன். 17 செகண்ட்லேயே நான் கட் பண்ணிட்டேன். ஏன்னா வம்பளுக்குறான் அப்படின்னு தெரிஞ்சோன்னே கட் பண்ணிட்டேன். மறுபடியும் கால் எடுக்கலை. நான் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுறேன், நீ சரியான ஆம்பளை இருந்தால் நார்மல் ஃபோன் கால் பண்ணு, ஏன் அப்படின்னா உடனே நீ திருந்த மாட்ட அப்படின்னு அவன் மெசேஜ் போடுறான். இந்த எக்ஸ்போ நடக்குது, இந்த எக்ஸ்போ நடக்குது வந்து பாரு அப்படிங்கிறான். இந்த எக்ஸ்போக்காரங்களும் ஒரு சீட்டிங் இது பண்ணிட்டு ஸ்கேம் பண்ணுற குரூப்பு தான். ஏன்னா எல்லாம் என் கூட்டத்தில் சேர்றவங்களாம் எப்படி இருப்பாங்க, அந்த இதில் வந்து சேர்ந்துக்கிட்டு நீ வந்து பாரு அப்படின்னா நான் இப்போ என்ன அதுக்குன்னு கேட்டேன். அப்போ வந்து பாருன்னா அப்போ அங்கே என்னை பிரச்சனை பண்ணி எதுலாச்சும் லாக் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு பிளானில் தான் இருக்கேன். ஆல்ரெடி இங்கே மதுரையில் முடிஞ்சிருச்சு, இது திருச்சியில் நடக்குது. இந்த மெசேஜெலாம் பண்ணுறான். இது நான் நினச்சிக்கிட்டு தான் அடுத்து வந்து இன்னும் நான் வந்து சரி இவன் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கான், அடுத்து இது வந்து உனக்கு அது அப்போ அவனோட டார்கெட் என்னன்னா எனக்கு ஒரு பொண்ணு குழந்தை இருக்குது, என் பிள்ளைங்களுக்கு தெரியாதா என்னைய பற்றி இல்லை உன்னைய பற்றி எவ்வளோ விஷயம் நடந்துச்சு. அப்போல்லாம் கூட சின்ன பிள்ளைங்க, அப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன பிள்ளைங்க, இப்போ எல்லாம் பெரிய பிள்ளைங்களாயிடுச்சுங்க.
இது எல்லாமே ரெக்கார்டு, இது எல்லாமே அவன் சரக்கு அடிச்சிட்டாலே இந்த இதுதான் இங்கே கொடுத்துருந்தது, கம்ப்ளைண்ட் கொடுத்த காப்பி. சரி, இப்போ நீங்க சொல்றீங்க நிறைய பெண்கள் வந்து போட்டோ எடுத்து வச்சிருப்பாரு அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்லியா பழகுவான், நிறைய பொண்ணுங்களை நல்லா பழகுற மாதிரி அவங்களுக்கு எதனா சான்ஸ் கொடுக்குற மாதிரி இது பண்ணுவான். ஆனா அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்களுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு இது வச்சு விட்டுருவேன். அதுல நிறைய பொண்ணுங்க இப்ப எல்லாம் ஃபேமிலியா செட்டில் ஆயிடுச்சுங்க. அதனால ஓப்பனா சொல்ல முடியாது, அவங்க லைஃப் பாதிப்பாயிரும். வேணும்க்கா, இப்போ இவ்வளவு பேசுறீங்க, இவ்வளவு சொல்றீங்க, கேஸ் கொடுக்குறீங்க. இல்ல இப்ப கேஸ் இது நான் விட மாட்டேன், இதை வந்து நான் விட மாட்டேன். இவன் எப்படி எந்த ஆள் சப்போர்ட்ல இவன் இவ்வளவு தைரியமா பேசுறான்னு தான் எனக்கு தெரியல. இவ்வளவு தூரம் வந்து இத்தனை வருஷம் பழக்கமான என்னையவே வந்து என்னமோ நீ கல்யாணம் ஆகணுன்றதுக்காக என்னை நீ கெட்டவ பேர் எடுத்த வச்ச போயிட்டு போ நாய். ஆனா வந்து இப்ப எனக்கு கடைசியில இந்த திருட்டு பட்டம் கட்டும்போது தானே எனக்கு இன்னும் இந்த தடவை இவனை விடவே கூடாது. எனக்கு இந்த கேஸ்ல எவ்வளவு தூரம் வேணாலும் நான் போவேன், அதுல ஸ்ட்ராங்கா இருக்கேன். ஓகேக்கா, ரொம்ப நன்றிக்கா. ரொம்ப நன்றி.